நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தற்பொழுது நம்மளுடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் யதார்த்த ஜோதிடர் திரு ஷெல்வி அவர்கள் ஃபர்ஸ்ட் வரவேற்றலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தனுஷு ராசி இருக்கு. இந்த தனுஷு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் ஐயா? திருவண்ணாமலை சிவனை பிடிச்சிக்கிங்க. எந்த சிவனை பிடிச்சாலும் நல்லது. திருவண்ணாமலை இந்த வருஷத்தில் ஒரு தடவையாக போயிட்டு வந்துடும். அது ரொம்ப அற்புதத்தை தரும். சனி பகவான் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு சனி பகவானுக்கும் வயிறு சுகர் தான் ரொம்ப பார்த்துக்கும். சனி அர்த்தாஷ்டம சனியாக வர்றார் இந்த வருஷம். உங்களுக்கு பயிற்சி 30லேருந்தே ஜனவரி 1லேருந்தே கண்டிப்பாக ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கிலேருந்தே எக்ஸசைஸ் ஆரம்பிச்சு. எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பீங்க. ஒரு 3 வருஷமாக சோம்பலில் விட்டுருவீங்க. குடும்பத்தில் மட்டும் கோவப்படாமல் இருங்க. மே மாதத்தில் குடும்பத்தை கெடுத்துக்காதீங்க. யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. துணை அல்லது துணைவார் உங்களுக்காக ரொம்ப தாங்குவாங்க. அதை கெடுத்துக்காதீங்க. அவங்கள பற்றி தப்பாக பேசாதீங்க. உறவுக்காரங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் அவங்க அதெல்லாம் 1க்கு 4 சொல்லி சேதப்படுத்திடுவாங்க. உங்களால் தாங்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ அன்பானவங்க நீங்கள். நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனை தீரும். கல்யாணம் நிச்சயம் ஆனால் கூட அது கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. ரொம்ப ஃபோனில் பேசுகிறேன்னு ரொம்ப பேசி அது ஏதாவது கெடுத்துடாதீங்க. திருமண தடை ஏற்படுமா? 7ல் குரு இருந்தாலும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் அற்புதமான பண வரவெல்லாம் ஏற்படும். நகை அதிகமாக வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. வீடு இதெல்லாம் வீடு, நிலம், வண்டி, வாகனம், அதிகமான முதலீடு, தைரியம் ஏற்படும். பாஸ்போர்ட்லாம் நல்லா ரெனியூவல் பண்ணிவிடு. தாய் வழி உறவு தேக ஆரோக்கியம் பார்த்துக்கும். இரத்த பந்த உறவுகளுடைய தேக ஆரோக்கியம் நல்லா பார்த்துக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது நன்மை. அதே போல் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. பெரிய அளவுக்கு சுபவிரயம், சந்தோஷம், மனசில் ஒரு தெளிவெல்லாம் ஏற்படும். டாக்டர்கிட்டே போக மாட்டீங்க. நீங்களே நிறைய மருந்து தெரிஞ்சு வச்சுக்கின்னு பண்ணுவீங்க. ஏன்னா பூராட நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி தனுசு. இவங்களே மருத்துவராக இருப்பாங்க. அதெல்லாம் செல்லாது. ஃபேமிலி டாக்டரை பார்த்துரு. எக்ஸசைஸ் பண்ணிங்கனாவே ரொம்ப அற்புதமாகிடும். நல்லது தான் நடக்கும். அற்புதமான திடீர் அதிர்ஷ்டம், பெரிய பணம் வரும். ஃபாரினில் கூட வீடு வாங்குறதெல்லாம் ராசியெல்லாம் கிடைக்கும். எங்கடா இந்தியாவில் விட்டுட்டு ஃபாரினில் செல்வி சொல்கிறாருன்னா அது மாதிரி அமைப்போம். வேறு நாட்டில் கூட தொழில் ஆரம்பிப்பீங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ட்ராவல் கிடைக்கும். பாஸ்போர்ட்லாம் டக்குன்னு ரெடி பண்ணிவிடு. நிறைய லெவலுக்கு நகைகள்லாம் லாக்கரில் வச்சுருங்க. ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. சிலது மறந்து வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த வெளிநாட்டில் போயிட்டு இங்கே இருக்கிற நகையை வச்சிட்டேனேன்னு அதிலே இருப்பீங்க. அதே லாக்கரில் வச்சிட்டிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. வேணால் வீடு பூட்டை 2 வாட்டி செக் பண்ணக்கூடிய ராசி நீங்கள். எப்பவுமே ஒரு ஞாபகம் மருத்தி இருக்கும். ஏன்னா நிறைய நேரம் தூங்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கின்னு இருப்பீங்க. இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் இருப்பீங்க. ஏதாவது ஒன்று பார்த்துக்கினே இருப்பீங்க. சோஃபாவில் உட்காந்திங்கன்னா இப்படியே கழுத்து இப்படியே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் மாற்றிருங்க. கொஞ்சம் உடற்பயிற்சியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல, வேறு என்ன வேணும்? நல்லா இருக்கிற டைமில் நல்லது பண்ணிட்டு போகும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தாருடன் அடிக்கடிக்கு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வாங்க. ஒரு டின்னரோ ஒரு லஞ்சோ ஏதாவது போங்க. நீங்கள் ஹாப்பி ஆகிடுவீங்க. அப்போ குடும்ப நிம்மதியாக இருக்கும்.